வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் தற்பொழுது ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அதாவது உண்ணாவிரத போராட்டம். அதையெல்லாம் நான் ஏற்கிறேன். எதிர்க்கட்சி தலைவராக எல்லாம் கரெக்டாக பண்ணுறாருங்க அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறாரு. ஆனாலும் கூட கட்சி ரீதியாக அதிமுக கட்சியின் ரீதியாகவோ அது வளர்ச்சி ரீதியாகவோ அதனுடைய அடுத்த கட்ட லெவலில் பார்த்திங்கன்னா யோசிக்காமல் இன்னும் பார்த்திங்கன்னா விட்டுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம். என்னென்னா ஒன்று, அதிமுக எப்படி வளர வைக்கிறது, எங்கே ஆதரவு குறைஞ்சிருக்கு, இந்த ஒரு 2024 மக்களவைத் தேர்தலில் ஆதரவு எங்கே குறைஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஆதரவு பெருகணும். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒரு தலைமையோ ஒரு தலைவரோ ஒரு பொதுச் செயலாளரோ இதை தான் பண்ணணும். கட்சி ரீதியாக எதிர்கட்சி தலைவராக எல்லாம் கரெக்டாக பண்ணுறாருங்க, கட்சி ரீதியாக எல்லாத்தையும் கோட்டை விடுறாரு. ஸோ இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும், அதுதான் தலைமை. ஒரு கட்சினா சும்மா இல்லை, அதுனா சின்ன கட்சியே இது சும்மா இல்லைங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை உருவாக்கினார், சிறப்பாக வழிநடத்தினார், சிறப்பாக மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களும் சிறப்பாக வழிநடத்தினார். மக்களிடம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை பெற்று மிகுந்த ஒரு வளர்ச்சியை வளம் இருந்த கட்சியாக அதிமுகவை மாற்றினார். அதன் பிறகு கட்சி அவர்கள் இருவரும் போன பிறகு கட்சி நிலை குலைந்து விட்டது, மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. மீண்டும் அதனை உருவாக்கணும், அனைவரும் ஒன்று திரண்டு கூடி பேசி ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவில் எல்லாமே நடந்து எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கும் அப்படின்றத பொதுமக்களுக்கு காமிச்சு அவங்க ஆதரவை செலுத்துகிற மாதிரி செலுத்தினாதான் இருக்கும். இல்லைனா டோட்டலாக கதை முடிஞ்சிடும். 2026 சும்மா இல்லை, சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி அதை கோட்டை விட்டால் கதை முடிந்தது. கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஓபிஎஸ் தரப்பினர்கள் தகவலை குறிப்பிடுகிறார்கள். ஸோ இதை இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முடிவுகளை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் அனைவர்களுடைய கருத்துக்களாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய இபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இதை ஒரு முடிவாகவோ ஒரு யோசனையாகவோ அவர் எடுக்க மாட்டாரு, விட்டுடுறாரு அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க. தற்போதைய பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ற ஒரு கட்சி அடுத்த கட்ட லெவலையும் பார்த்திங்கன்னா நோக்க போக தயாராக இருக்குது. ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியவர்கள் தான் இபிஎஸ் கூட இல்லை, இபிஎஸ்ஸை சுற்றி இருக்கக்கூடிய மாஞ்சிக்கள். அவர்கள் சொல்வதை அப்படி இப்படி கேட்டு தான் இபிஎஸ் செயல்படுறாரு அப்படின்னே பார்த்திங்கன்னா அரசியல் விமர்சகர்களும் நிபுணர்களும் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள மாற்றினா தலைமை சரியாயிடும் அப்படின்றது இன்னொருகளுடைய கருத்துக்களாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மாற்று ரீதியிலான தலைமையை முன்னெடுத்தால் மட்டுமே அதிமுக சிறப்பாக வழி நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. மற்ற கட்சியினர்கள் பாஜக திமுக என்னதான் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கட்சிகள் இருந்தாலும் அதிமுகவுக்கு என்று தனி பெரும்பான்மை தமிழகத்தில் உள்ளது என்பதனை எடப்பாடி நன்கு உணர்ந்து அதற்கேற்றவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிக பெரும்பான்மை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த பெரும்பான்மையை தக்க வைக்கணும் அப்படின்றதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.